بسم الله الرحمن الرحيم يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما لئن لم ينته المنافقون والذين في قلوبهم مرض والمرجفون في المدينة لنغرينك بهم ثم لا يجاورونك فيها إلا قليلا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. وقال أيضا ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு மனிதர்களை சங்கையாக படைத்திருக்கிறார். அதிலும் அல்லாஹ் உயர்தரமான மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை தந்து இந்த உலகத்துக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, பெண்கள் என்பவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் கண்கள் என்று சொல்லலாம். ரொம்ப முக்கியமா கண்ணியமா இஸ்லாம் பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கு. ஆனால் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் பெண்களுக்கு மதிப்பு இருக்கவில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் ஜாஹிலியா காலத்தில் ஒரு பொருளாக கூட மக்கள் கணக்கெடுக்கல. பெண்களுக்கு வாரிசு சொத்துல உரிமை கொடுக்கல. பெண்களை மாத பீரியட் டைம்ல வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக நடத்தப்பட்ட ஒரு சமுதாயம் தான் பெண் சமுதாயம். எந்த அளவுக்குண்டா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنْثَى யாராவது ஒருவருக்கு ஜாஹிலியா காலத்தில் பெண் குழந்தை பிறந்தால் وَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ அந்த தகப்பனுடைய முகம் கோபத்தால கருப்பாக மாறிடுமா. இப்ப இருக்கிற வாப்பாமார் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளோட தான் இறக்கம் வருகிறார். அதுக்கு காரணம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான், யாராவது ஒருவருக்கு உங்களுக்கு பொம்புல புள்ள பிறந்திருக்கிறது என்பதாக செய்தி கேள்விப்பட்டால் அவனுடைய முகம் கோபத்தால வெட்கத்தால கருப்பாக மாறிடுமா. يَتَوَارَى مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ அவர் கேவலத்தால ஊட்டே வெளியே வர மாட்டார். சமூகத்துக்கு தலை காட்ட மாட்டாராம். எனக்கு பொம்புல புள்ள பிறந்திருக்குது, எவ்வளவு பெரிய கேவலம், நான் எப்படி விட்டு வெளியே வாரது, நான் எப்படி சமூகத்துல தலை காட்டுறது. அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப் இந்த குழந்தையை நான் கேவலத்தோடு வளர்க்கிறையா அல்லது இந்த குழந்தைய உயிரோட குழி தோண்டி புதைக்கிறையா. ஹரத்துல ஷுபைக்கா என்று சொல்லி ஒரு இடம் ஹரத்துல மக்கா பள்ளிவாசல் உங்களுக்கு தெரியும்.
காபா ஒரு பள்ளத்துல தான் இருக்குது. காபா, இந்த காபாவை சுத்தி 4-5 ஊர்கள் இருக்குது. இந்த காபாவை சுத்தி இருக்கக்கூடிய முதலாவது ஊர் தான் அஜியாத் என்று சொல்லுவாங்க. அஜியாத் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர். ஏனென்று சொன்னா புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஜியாதுங்கிற ஊரால நடந்து போகல தான் வானத்துல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சாம், யா முஹம்மத், யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தாங்களாம், ஒரு மனிதர் ஒருவர் நிற்கிறார். அவருடைய தலை வானத்தில் இருந்துச்சாம், கால் பூமியில் இருந்துச்சு. யார்? அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 600 ரெக்கைகளை விரித்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்சிப்படுத்திய இடம்தான் அஜியாதுங்கிற மக்காவுடைய முதலாம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்துல இருக்கு. நீங்க போனா பார்க்கலாம். 2வது ஊர் தான் மிஸ்ஃபலா. இப்ராஹிம் கலீல் ஸ்ட்ரீட்ல இருக்குது மிஸ்ஃபலா. அந்த மிஸ்ஃபலால தான் பொதுவா நாங்க ஸ்ரீலங்காக்கள் போனா தங்குறது. 3வது ஊர் இருக்குது குதை, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கல. 4வது ஊர் இருக்குது கஸ்ஸா. இதெல்லாம் காபாவை சுத்தி இருக்கக்கூடிய ஊர். காபா நடுவுல இருக்குது, ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஊர் இதெல்லாம். அந்த கஸ்ஸால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோட ஜெயிலில் அடைச்சி வச்சான், சாப்பாடு கொடுக்காம. ரிவாயத்துல வருது, இலைகளை தண்ணியில தொட்டு நபியுடைய குடும்பம் சாப்பிட்டுச்சு. இஸ்லாத்துக்காக செய்த தியாகம். 5வது இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஷுபைக்கான்னு சொல்லுவாங்க. அந்த ஷுபைக்கால தான் இப்ப அது ஹரமா இருக்குது, பள்ளிவாசலா இருக்குது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் தொழலாம் காபால. இப்ப அந்த இடத்துல தான் ஜாஹிலியா காலத்துல பெண் குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஹரத்துல இருக்கக்கூடிய ஒரு புல்ல பிக்கிறதும் ஹராம். ஹரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புறாவை அதட்டுவது, விரட்டுவது ஹராம். ஷாஃபி மதுவப்படி ஹரத்தில் இருக்கிற மண்ணை எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போறதும் ஹராம். அவ்வளோ புனிதமானதான் ஹரம்ங்கிற. ஹரம் டைம் எல்லாம் செய்யல. பதுல்லையில ஒரு மரத்தை வெட்டுறது ஹராம் இல்லை, பதுல்லையில ஒரு புல்ல பிக்கிறது ஹராம் இல்லை. ஆனா ஹரத்துல நினைக்கிற மாதிரி மரத்தை எல்லாம் பிக்கல, புள்ளையெல்லாம் பிக்கல, மிருகங்களை வேட்டையாடையில. அவ்வளோ புனிதமான இடத்துல பொம்புள பிள்ளைகளை உயிரோடு குழி தோண்டி புதைப்பதாக இருந்தா எந்த அளவுக்கு பெண்களை கேவலமா நினைச்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்றானே, وَإِذَا الْمَوْءُودَةُ سُئِلَتْ بِأَيِّ ذَنبٍ قُتِلَتْ وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ وَإِذَا السَّمَاءُ كُشِطَتْ. அல்லாஹ் சொல்றான், உயிரோண்டு குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒவ்வொரு பொம்புள பிள்ளையும் நான் எழுப்பாட்டுவேன் கியாமத்துடைய நாள். எல்லா பொம்புள பிள்ளைய எழுப்பாட்டி கேட்பேன், என்ன பாவத்துக்காக உன்னை புதைச்சான்? என்ன பாவம் செஞ்சாய்? உன்னை கொலை செய்யறது கொண்டு புதைக்கல, உயிரோட மண்ணை போட்டு மூடின. அவ்வளோ மிருகத்தனமான காலம்தான் ஜாஹிலியத்துடைய காலம். இஸ்லாம் வந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹிரா குகையில குர்ஆன் இறங்கிச்சு, மார்க்கம் வந்துச்சு. அதுக்கு பின்னாலதான் பெண்களுக்கு கண்ணியம் இந்த உலகத்தில் கிடைக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு சில அறிவு கட்ட சமூகம் பேசுதா இல்லையா? இஸ்லாம் பெண்களை கட்டுப்படுத்துது, இஸ்லாம் பொம்பளைகளை மூட சொல்லுது, இஸ்லாம் பொம்பளைகளை வீட்டுல இருக்க சொல்லுது. ஏன் பொம்பளைகளுக்கு காலியாரா வரையலாது? ஏன் பொம்பளைகளுக்கு ஜட்ஜா வரையலாது? ஏன் பொம்பளைகளுக்கு டிரைவிங் பண்ண இயலாது? இதெல்லாம் பொம்பளைகளை மடச்சி ஆக்குற கதை. இதெல்லாம் பொம்பளைகள மூளையை கழுவுற கதை. இந்த கதைக்கு பின்னாலே எல்லாம் பேசுறாரு. உங்களுக்கு கண்ணியத்தை தந்ததே இஸ்லாம் தான். அல்லாஹ் ரசூல் என்னத்தை சொன்னாலும் அதுலதான் உங்களுக்கு கண்ணியம் இருக்குது.
வேற வழியில நீங்க கண்ணியத்தை தேட போனீங்கன்னா அல்லாஹ் கேவலப்படுத்தி போட்டுருவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீன்ல சாவிய வாங்க போறான். என்ன சாவி? பலஸ்தீன்ல சாவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பலஸ்தீன் கையில கிடைக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பலஸ்தீன் கையில கிடைக்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தானே புரட்சி செஞ்சவர். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக, உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசாக, கிட்டத்தட்ட 22 லட்சம் கிலோமீட்டரை, 22 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் சதுர மைல் கிலோமீட்டரை ஒரு அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வந்த முஸ்லிம் சாம்ராஜ்யம். அசர்பைஜான், ஈராக், ஈரான், இட்டாலி, ஈஜிப்து, சிரியா, சுப்ஹானல்லாஹ், ஜோர்டான், அத போல தூனுசியா, ரஷ்யா வரைக்கும் இஸ்லாம். ஒரு சஹாபி ஹஜ்ரத் உமர், பெரிய ஒரு ஜனாதிபதி, மகா சக்கரவர்த்தி. இந்த காலத்துல ஸ்ரீலங்கா அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் முடிச்சா எப்படி நடக்குமான்னு யோசிப்பீங்க. அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ரஷ்யா, இட்டாலி, அமெரிக்கா, ஈரான், அது ரெண்டும் தான் பவரான நாடு. ரெண்டையும் பிடிச்சாங்க உமர் ரலியல்லாஹு. உமர்ங்கிற பேரை சொன்னாலே நடுங்குவாங்க. பலஸ்தீன்ல சாவியை வாங்குறதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறான். உடுப்புல 12 ஓட்டை, உடுப்புல 12 ஓட்டை. ஒரு ஓட்டை இருந்தா அந்த ஜுப்பா போட்டு நாங்க இங்கே உட்கார்ந்து பயம் பண்ணுவோம். வந்திருக்கிற பெண்கள் கொஞ்சம் ஒரு பழைய உடுப்பை போட்டுட்டு வருவாங்களா இங்க பயம்? அதைத்தான் முதலாவது பார்ப்பாங்க. உடுப்பு நல்லா அடிக்குதா, வருதா நல்லா அடிக்குதா, அதைத்தானே பார்ப்பாங்க. வாராங்க அடுத்தவங்க. இது உலகத்திலே மிகப்பெரிய சக்கரவர்த்தி, சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன், மன்னர், பெரிய ஜனாதிபதி, ஹலீஃபா, அமீருல் மூமினீன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அமீருல் மூமினீன் என்று சொல்லல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சஹாபாக்கள் சொன்னது ஹலீஃபத்து ரசூலில்லாஹ். அவ்வலு மன் சும்மிய அமீருல் மூமினீன். இந்த இஸ்லாமிய வரலாறுல முதலாக அமீருல் முஃமினீன் என்பதாக பெயர் சூட்டப்பட்டவர் உமர் ரலியல்லாஹு. எவ்வளவு பெருமை அடிச்சிருக்கோம். 12 பெச் உடுப்புல, ஜுப்பால 12 பெச்சோட போறார். பலஸ்தீன் வருது, அமீருல் முஃமினீன் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு நடக்கிறார். அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துக்கு மேல் அடிக்கிறார். சொன்னாங்க சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, ராஜ்யம், கோட்டை, மஸ்ஜிதுல் அக்ஸா வருது, நீங்க ஒட்டகத்துக்கு மேல வாங்கலே, நான் பரவாயில்ல கீழே வாரேன். ஓண்ட டேர்னா நீ மேல வா, ஏண்ட டேர்ன்ல தான் நான் மேல வருவேன், நான் என்ன அரசு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து சொன்னாங்க, கலீஃபா, பெரிய ஒரு சாவியை வாங்க போறீங்க, ஒரு பெரிய கோட்டை. கிறிஸ்தவர்கள் உயிரை விட நேசிச்சாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா. நாங்க முஸ்லீம்கள் எப்படியோ அதை போலதான் யூதர்களும், அதை போலதான் கிறிஸ்தவர்கள், எல்லாரும் உயிருக்கு மேல மதிக்கிற பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார்? அமீருல் முஃமினீன், கலீஃபா, இது என்ன உடுப்புல இத்தனை ஓட்டை, 12 பெஞ்ச் இருக்குது, கொஞ்சம் வேற உடுப்பை மாத்தி கொண்டா நல்லமே, வேற உடுப்பை மாத்தினா நல்லமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முறைச்சி பார்த்துட்டு சொன்னாங்களாம், அபூ உபைதா, வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனை நான் கொடுத்திருப்பேன். அபூ உபைதா, உடுப்புலையா இந்த உமருக்கு கண்ணியம்? அபூ உபைதா, ஆட்சியிலையா இந்த உமருக்கு கண்ணியம்? இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். அபூ உபைதா கேவலமானவனாக இருந்தான் இந்த உமர். இஸ்லாம் இல்லாம, மார்க்கம் இல்லாம, தீன் இல்லாம கேவலமாக இருந்த என்ன அல்லாஹ் இஸ்லாத்தை தந்துதான் கண்ணியப்படுத்தினார். முழு உலகத்துல வாழக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லார காதுலையும் ஆணி அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபைனி பிதகைனல் இஸ்ஸத பிகைரி மா அஸ்ஸனல்லாஹ் அதல்லனல்லாஹ். ஏ முஸ்லிம்களே, ஏ பெண்களே, எப்பொழுது நீங்க இஸ்லாத்தை விட்டுட்டு வேற வேற விஷயங்களால கண்ணியத்தை தேடுவீங்களோ அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவார்.
முஸ்லிம்கள கண்ணியம் இஸ்லாத்தில் இருக்குது, பெண்கள கண்ணியம் இஸ்லாத்தில் இருக்குது. இமாம் புகாரியுடைய உம்மாட பேர் யாருக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா? எங்களுக்கும் தெரியாது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி உம்மாட பேர் யாருக்கு தெரியும்? எங்களுக்கும் தெரியாது. இமாம் ஷாஃபியுடைய உம்மா யாருக்கு தெரியும்? எங்களுக்கும் தெரியா. ஏன்? இஸ்லாம் அவங்கள சொன்னது மறைஞ்சி வாழ சொல்லி, மறைஞ்சி வாழ்ந்து உலகமே போற்றக்கூடிய இமாம்களை உருவாக்கினார். பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தது இஸ்லாம் தான். அதை முதலாவது பெண்கள் விளங்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துர் ரிஜால், ஆண்கள் என்பதாக ஒரு சூறா இறக்கல். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துன் நிசா, லேடிஸ் இந்த பெயர்ல ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான். எவ்வளவு கண்ணியம்! நான் சொன்னேன் ஜும்மால, மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு உயர்ந்தவர். 136 இடங்கள் அல்லாஹ் மூசா நபிய பேரை சொல்றான் குர்ஆன். சூரா தாஹால மூசா அலைஹிஸ்ஸலாம், சூரா பக்ரால மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆல இம்ரான்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், கஸஸ்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், அபஸ வ தவல்லால மூசா அலைஹிஸ்ஸலாம், சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலால மூசா அலைஹிஸ்ஸலாம், எல்லாத்துலயும் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஒரு மூசா நபியுடைய வரலாறை சொல்றதுக்கு அல்லாஹ் 5 பெண்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சம்பந்தப்பட்ட 5 பெண்களுடைய வரலாறு. முதலாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். இரண்டாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம் சொல்றான். யார தெரியுமா? உலகத்துல ஆக கேடுகட்டவண்ட மனைவி. சில பெண்கள் சொல்லலாம், ஹஸரத் நாங்க எவ்வளவுதான் மார்க்கத்தை எடுத்து நடக்க பார்த்தாலும் எங்கட மாப்பிள்ள மாறுனா சப்போர்ட் இல்லை, அவர் ஒழுங்கா தொழுவுறதும் இல்லை, போனை பார்த்துட்டு இருக்கிறார், டிவியில இருக்கிறார், இவரால எங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற இயலாது. நான் கேட்கிறேன், ஃபிரௌனோட மோசமான மாப்பிள்ளையா உங்களுக்கு கிடைச்சி? துனியால ஃபிரௌனோட மோசமான மாப்பிள்ளை யாருக்கும் கிடைக்கல. ஃபிரௌனோட மோசமான ஃபிரௌன் மாப்பிள்ளையா கிடைச்ச பொம்புல நாளைக்கு யாருக்கு மனைவியா போறான்? சொர்க்கத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மனைவி ஆசியா. உலகத்திலேயே சிறந்தவருக்கு சொர்க்கத்துல மனைவி, ஆனா உலகத்திலேயே ஆக கெட்டவனுக்கு மனைவி. கெட்டவனுக்கு மனைவியாக இருந்தும் சம்பாதித்தது அல்லாஹ். ஈமான் கொண்டார், அல்லாஹ்வை நம்பினார். ஃபிரௌன் என்ன செஞ்சான்? மனைவிண்டும் பார்க்காம 4 கம்ப நாட்டினான். 4 கம்பு. சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சொல்றான், وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ الَّذِينَ طَغَوْا فِي الْبِلَادِ فَأَكْثَرُوا فِيهَا الْفَسَادَ فَصَبَّ عَلَيْهِمْ رَبُّكَ سَوْطَ عَذَابٍ. கம்புகளை உடைய ஃபிரௌன் அல்லாஹ் சொல்றான். கம்புகள் நாட்டக்கூடிய முளை கம்புகளை உடைய ஃபிரௌன் 4 கம்ப நாட்டி ஆசியா நாயகியுடைய 2 காலையும் ஒரு கம்புல, 2 கையையும் ஒரு கம்புல கட்டினார். 4 கம்புலையும் 2 காலும் 2 கை கட்டி, உடுப்பையும் கலட்டி வெயில்ல வச்சு வேதனை நடக்குது. வெயில்ல வச்சு வேதனை சொன்னா, கலிமா விடு, இஸ்லாத்தை விடு, அல்லாஹ்வை நிராகரி, என்ன ரப்பாக ஏத்துக்கோ. ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா, இல்ல நீ என்ன செஞ்சாலும் விட மாட்டேன், நீ என்ன செஞ்சாலும் விட மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? உங்களை நெருப்புல போட்டு பத்த வச்சாங்க, உங்களை இரும்பு கத்திரிக்கோளால துண்டு துண்டா வெட்டினாலும் மார்க்கத்தை விட்டு ஒரு நாளும் வைக்கிறாரு. கொழும்புல ஒரு குடும்பம் வெறும் 10,000 சல்லிக்கு இஸ்லாத்தோட்டு போய்கிறான். 10,000 2 நாளைக்கு சாப்பாடு வாங்கிடுமா? 2 கிலோ இறைச்சி, 2 கிலோ அரிசி வாங்கினா 10,000 முடிஞ்சு.
துண்டு துண்டாக வெட்டப்பட்டு நிர்வாணமாக வைக்கப்பட்டு கல்ல தூக்கி போட்டு கொல்லப்பட்டு இப்படியெல்லாம் இந்த மக்கள் இஸ்லாத்தை வளர்த்து தந்தாங்க. இவன் ஓசில கிடைச்ச இஸ்லாம் தானே 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு போய்த்தான் இஸ்லாம். எவ்வளவு கேவலம் இதெல்லாம். 10,000 இஸ்லாத்துல பெருந்தது. பொய்க்கதையில் உண்மையா நடந்த சம்பவம் நான் சொல்றேன். ஒரு குடும்பம் வெறும் 10,000, அந்த அளவுக்கு ஈமான திண்ட சமூகங்கள் வாழும். எவ்வளவு கவலைப்படணும்னா என்னென்னத்தை பத்தி எல்லாம் கவலை. ஒரு கூட்டம் மார்க்கத்தை விக்குது, இவங்களை பத்தி யார் கவலைப்படுறது? சொன்னா ஃபிரௌன் மனைவி என்ன செஞ்சாலும் சரி, ராஜ குடும்பத்துல பிறந்து வளர்ந்து மகாராணியாக பேரரசியாக ஃபிரௌன் பட்டத்து ராணியாக சிம்மாசனத்தில் அலங்கரிச்ச பொம்புல, பேரழகி, உயர்ந்த குடும்பம், உடுப்பு இல்லாம கம்புல கட்டி போட்டு வெயில வச்சா எப்படி? எந்த பொம்பளை இதை தாங்குவார்? யார் இதை பொறுத்து கொள்வார்? சொன்னா நீ என்ன செஞ்சாலும் விட மாட்டேன். ஃபிரௌன் கடைசியா சொன்னான், கல்ல தூக்கி போட்டு கொள்ளுங்க. இவள் பெரிய கல், பெரிய பாறாங்கல்ல தூக்கி தலையில போட்டு ஆளை கொள்ளு, இவள் திருந்த மாட்டார். பாறாங்கல் மேல வருது. உடனே துவா செஞ்சா அல்லாஹ் கிட்ட, ரப்பி இப்னிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். சொல்லா, யா அல்லாஹ், யாருக்காக இந்த தியாகம்? நானே ஆடை இல்லாம இந்த வெயில் எனக்கு இவ்வளவு பெரிய கொடுமை, உனக்காக தானே. எனக்கு உடனடியா யா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு ஊடு ஓடும். இந்த பெண்ணுடைய துவா இங்க உள்ள பொம்பளைகளுக்கு எல்லாம் பாடம் இல்லை. உடனடியாக எனக்கு ஒரு ஊடு ஓடும். அது எங்க ஓடும்? சொர்க்கத்துல வேணும். அதுவும் எங்க தெரியுமா வேணும்? சொர்க்கத்துல. அங்க இங்கே எல்லாம் இல்ல, இந்தக்க உனக்கு பக்கத்துல ஊடு ஓடும். கல்லு வந்து தலையில உழுவுறதுக்கு முன்னால உடனடியா அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை அவனுக்கு பக்கத்துல கட்டி ஆசியாக்கு காட்டினான், இதுதான் நீ வரப்போற மாளிகை. கல்லு வந்து மேல உழுவுறதுக்கு முன்னால் அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பெண்களுக்கு உதாரணம். وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு சுன்னில வருது ரிவாயத், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த ஆசியாவை எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டார். உலகத்துல கேடு கட்டவனோட வாழ்ந்தாய் நீ, ஆனா அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தாய். உனக்கு நான் உலகத்திலேயே சிறந்தவர கணவனா தாரேன் சொர்க்கத்தில். மூணாவது பெண் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி. நாலாவது பெண் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. அஞ்சாவது பெண் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மதினி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பொம்பளை பிள்ளை. ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பேசுறதுக்கு அல்லாஹ் அவனுக்கு விருப்பப்பட்ட 5 பெண்களுடைய வரலாறு குர்ஆன்ல சொல்றான். உலகத்துல முதலாக இஸ்லாத்தை கபூல் செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு ஆணுக்கு கொடுக்கல. யாரும் கொடுத்தாங்க? ஒரு பொம்பளைக்கு தான் கொடுத்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உலகத்துல முதலாக இஸ்லாத்துக்காக ஷஹீதாகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் ஒரு ஆணுக்கு கொடுக்கல, ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. நான் சொன்னேன் சுபைக்கால அவங்களோட கபர் இருக்குது ஹரத்துல. தன்னுடைய மறைவிடத்துல அபூ ஜஹில் ஈட்டியால குத்தி கொலை செஞ்சான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கா. சுமையா அவ்வளவு ஷஹீதின் ஃபில் இஸ்லாம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். உலகத்துல அப்படி ஒரு நபி வரல. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அற்புதமானவர், ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர், மிகப்பெரிய அற்புதமான ஒரு நபி. 2வது வானத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட 2000 வருஷம்.
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 2025 வருஷமா போதா இல்லையா? கிட்டத்தட்ட 2000 வருஷமா 33 வயசுல உயர்த்தப்பட்டார் வானத்துக்கு. புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலஸ்தீன்ல இருந்து முதலாவது வானத்துக்கு போனாங்க, அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இரண்டாவது வானத்துக்கு போனாங்க, அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. மூணாவது வானத்துக்கு போனாங்க, அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தான். நாலாவது வானத்துக்கு போனா அங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தான். அஞ்சாவது வானத்துக்கு போனாங்க, அங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஆறாவது வானத்துக்கு போனா அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வானத்துல பைத்துல் மாமூர்ல ஒருவர் சாஞ்சி கொண்டிருக்கிறார், பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 7 வானத்துக்கும் 7 ராஜாமார் அல்லாஹ் வச்சிருக்கார். 2வது வானத்துல வாழ்றவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 33 வயசுல உயர்த்தப்பட்டு 2000 வருஷமா அதே வானத்திலிருந்து அதே 33 வயதோட இறங்குவார் உலகத்துக்கு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும், தகப்பன் இல்லாம பிறந்தவர். தகப்பன் இல்லைன்னா வேற மாதிரி யோசிக்கப்படாது. எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்லாமல் பிறந்தவர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்றதுக்கு அல்லாஹ் 2 பெண்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான். முதலாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம் அலைஹஸ்ஸலாம். இரண்டாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மா ஹன்னா ரலியல்லாஹு அன்ஹா. إذ قالت امرأة عمران رب إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மா ஹன்னா தன்னுடைய வயிற்றுல புள்ள வந்த உடனே அந்த பொம்புல அல்லாஹ்வுக்கிட்ட வச்ச நேர்த்தி கடன் அல்லாஹ்வுக்கு விருப்பமா மாறிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முதல் பொம்பளைகளுக்கு நேர்த்தி கடன் வைக்கிற அப்படின்னு படிச்சு கொடுக்கணும். எல்லாரும் உம்ராக்கு போனீங்கடா வார மாப்பிள்ளை மாறுற கையில எல்லாம் நெல்லும் அரிசியும் சோறும். என்னன்னு கேட்டா, அம்மா நீயத்து வச்சாவாம் மகனுக்கு சோமாயினா ஹரத்தில் இருக்கிற புறாவுக்கு அரிசி போடுவேன், அங்க நீயா போய் அரிசி போடணும். மதீனால இருக்கிற புறாவுக்கு சோறு போடுவேன். இதெல்லாம் நேர்த்தி கடனா? இதெல்லாம் மதீனால புறா இல்லாட்டி கியாமத் நாள் வரைக்கும் இவட நேர்ச்சை நிறைவேறார். ஒரு கற்பிணி, ஒரு கற்பவதி தன்னுடைய நேர்ச்சையை எப்படி வைக்கும்? யாருக்காக நேர்ச்சை வைக்கணும்? அங்க ஹரத்துல இருக்கிற புறாவெல்லாம் திண்டு திண்டு நல்லா போலி மாறி அதுக்கு ஸ்ரீலங்கால இருந்தா நெல்லு கொண்டு போய் போடணும். இதெல்லாம் அமலா? இதெல்லாம் சொல்றான் அல்லாஹ். அந்த பொம்பளை ஹன்னா இம்ரானுடைய மனைவி ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வயிற்றுல புள்ள உண்டான உடனே அல்லாஹ் கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறா. ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. யா அல்லாஹ், என்ற வயிற்றுல வளரக்கூடிய புள்ளைய உனக்காக நான் நேர்ந்து வைக்கிறேன். என்ன நேர்ச்ச? அந்த காலத்துல காபத்துல்லா கிபுலா இல்லை. அந்த காலத்துல கிபுலா எது? பலஸ்தீன், மஸ்ஜிதுல் அக்ஸா, அதான் கிபுலா. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இம்ரானுடைய குடும்பம் வாழ்ந்தது எல்லாம் பலஸ்தீன்ல தான். ஜெருசலம், பைத்துல் மக்திஸ். சொன்னாம், ஏண்ட புள்ளைய நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நேர்ந்து விடுறேன். என்ற புள்ள அங்கதான் வளரும், அதுலதான் பணிவிடை செய்யும். அவன் நினைச்சாவான் புள்ள ஆம்பளை புள்ளன்னு நினைச்சாவான். பொம்பளை புள்ள போறப்புண்டா அவனுக்கு தெரியும். فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى. புள்ள பிறந்ததோட பார்த்தா அல்லாஹ் பொம்பளை புள்ளைய பிறந்திருக்கு. சரி பரவாயில்ல, அல்லாஹ்வுக்காக நேர்ந்தது, அல்லாஹ்வுக்காக நேர்ந்தது. பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ கொண்டு போய் தூட்டா மஸ்ஜிதுல் அக்ஸால. وإني سميتها مريم. அந்த பெண் தாய் தான் அந்த குழந்தைக்கு பேர் வச்சார். ஹன்னா என்ன பேர்? மரியம். இன்னைக்கு துனியா ஃபுல்லா மரியம் இருக்கா இல்லையா?
குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெயர். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு பொம்பளோட பேர் தான் சொல்றான். யார பேர்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சூரா அல்லாஹ் இறக்கல, சூரத்துல் ஈசா. ஆனா எப்படி சூரா இருக்குது? சூரா மரியம் ஒரு சூரா இருக்குது குர்ஆன்ல, ரொம்ப அழகான சூரா. சூரத்துல் கமர், சூரத்துல் நஜ்ம், சூரா மரியம், இதெல்லாம் குர்ஆன்ல அடுக்குமொழி சூரா. அழகான சூரா, ஓதுறதுக்கும் அழகு, கருத்துகளும் உயர்ந்தது. அந்த பொம்பளை தான் பேர் வச்சு. அன்றைக்கு என்னண்டா துனியால ஆகிரத்துல இல்லாத பேரை கொண்டு அர்த்தம் கேட்குது. நோய் இது. சஹாபாக்கள பேரை வைக்க இயலாதா? நபிமார மனைவிமார பேரை வைக்க இயலாதா? டிசைனா பேர் அந்த கூகுள்ல அடிச்சா இந்தோனேஷியா பேரெல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அர்த்தம் கேட்கிறான். வை மரியம் பிள்ளைக்கு பேரு, ஆயிஷாண்டு வை, ஆயிஷா நாயகி மாறி வரணும் எண்ணத்தோட வை. ஹதீஜாண்டு வை. ஹதீஜாண்ட அர்த்தம் என்ன தெரியுமா? ஹதீஜாண்ட அர்த்தம் அத்திஃப்லத்துல்லதி தூலது கபுல தமாமில் விலாதா. ஹதீஜாண்ட அர்த்தம் வந்து கொர மாசத்துல பிறப்புற புள்ள. அர்த்தம் நல்லமா? சரியில்லை. ஆனா ஹதீஜாங்கிற அந்த பொம்புல உலகத்துல சாதிச்சா. உலகத்துல அல்லாஹ் ஒரே ஒரு பொம்புளைக்கு தான் சலாம் சொன்னா. யாரு? புகாரில வருது. யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஹதீஜா உலகத்துல ஹதீஜத்துல் குப்ரா, தி கிரேட் ஹதீஜாவாக மாறினதால ஹதீஜாவுடைய அர்த்தம் எல்லாம் இல்லாம போய் ஹதீஜாங்கிற பெயர் பெருமைக்குரிய பெயராக மாறிச்சு. இப்படி இருக்கணும் பொம்பளை, இப்படி உருவாக்கணும் பொம்பளை. தீன கொடுக்கணும், மார்க்கத்தை கொடுக்கணும், நபியுடைய மனைவிமாருடைய வரலாறு படிக்கணும். 11 பொம்பளைகள் சுப்ஹானல்லாஹ், சாதாரண பொம்பளைகள் அவங்க, ஐடியல் முஸ்லிமா. துனியால இப்படி பொம்பளைகள் யாரும் வரமாட்டாங்க. அதற்கு ஆயிஷா சுப்ஹானல்லாஹ், அழகுண்டாலும் பேரழகு. அழகு இருந்தா அறிவு இல்லை, அறிவு இருந்தா அழகு இல்லை, ரெண்டும் இருந்தா மூளை இல்லை. 1000 பிரச்சனை. அழக மட்டும் பார்த்து முடிச்சார், தலையை சொறிகிறார். பணத்தை மட்டும் பார்த்து முடிச்சார், பண்பாடு இல்லை. தீன பார்க்கிறல்லே. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த குறையும் இல்லை. நபியுடைய மனைவியிலே பேரழகி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 செல்ல பெயர் கொண்டு ஆயிஷா நாயகி கூப்பிடுவாங்க. யா ஆயிஷ் கூப்பிடுவாங்க, ஐயுஹல் முவஃபகான்னு கூப்பிடுவாங்க, ஹுமைரான்னு கூப்பிடுவாங்க. ஹுமைரா, ஹுமைரா ஆயிஷா நாயுடைய பேர் தான் ஹுமைரா. என்ன ஹுமைராண்டா? சிவப்பழகி, செக்க சிவந்த பெண்ணே. அவ்வளோ பசந்த ஆயிஷா ரலியல்லாஹு. அறிவும் அதே மாதிரி. அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்துல 2 பேர் சைன் இல்லாம ஃபத்வா எழுதப்படாது. 2 பேர் அனுமதி இல்லாம ஃபத்வா வெளியிடப்படாது. குர்ஆன் விஷயத்துல அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன முடிவு சொல்றாரோ அதுதான் ஃபத்வா. ஹதீஸுடைய விஷயத்துல, மார்க்க சட்ட கலையில ஆயிஷா அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் ஃபத்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு ஃபத்வா கொடுத்த சஹாபியையும் சேர்த்து மொத்தம் 121 சஹாபாக்கள் தான் ஃபத்வா கொடுத்தாங்க. என்ன பேர்? 120. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அல் இஸாபா ஃபீ தம்யீஸி ஸஹாபாங்கற கிதாப்ல எழுதுறாங்க. அந்த 120 பேர்ல முதலிடம் யார் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. வரலாறு படிக்கணும், எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. கணவன் வீட்டுக்குள்ள வந்தா சுப்ஹானல்லாஹ், ஏன் ஆயிஷா நாயகி அவ்வளவு நேசிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கணவன் மாற தனியா கேட்டா சொல்லுவாங்க என்ன நிலைமை. எத்தனையோ பேர் வராங்க தானே, சொல்றாங்க தானே. சுப்ஹானல்லாஹ், வெளியில இருக்கிற நிம்மதி வீட்டுக்குள்ள போனா இல்ல. போன உடனே அந்த பலாய், இந்த பலாய், அவட பிரச்சனை, இவட பிரச்சனை. இது ஒரு நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல பெண் யார்? அந்த மனைவியை பார்த்தா மாப்பிள்ளோட கல்பு குளிரும். இது இவள வீட்டுக்கு போகவே இவனுக்கு பயம். என்ன குண்டை போட போறாளோ, உம்மாட பிரச்சனையை சொல்ல போறாளோ, தங்கச்சிட பிரச்சனையை சொல்ல போறாளோ. இது பொம்பளை இல்லை. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவ்வளோ லவ் பண்ணாங்க?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வஷம்சி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. ஆயிஷா நாய் பாட்டு படிப்பாங்க. லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன். அல்லாஹ் வானத்திலேயும் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கும் ஒரு சூரியனை படைச்சி தந்திருக்கிறான். ஆனால் வானத்தில் உள்ள சூரியனை விட எனக்கு அல்லாஹ் தந்த சூரியன் தான் சிறந்த சூரியன், அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்கு போல படிச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. பாட்டு படிக்க தேவையில்லை, கரைச்ச கொடுக்காம இருந்தாலே பெரிய விஷயம். நிம்மதி இல்லை, சண்டை, பிரச்சனை. அடிப்படை மார்க்கம் இல்லை, இஸ்லாம் இல்ல. மாப்பிள்ளையோட எப்படி நடக்கணும்னு தெரியா, இவருக்கும் தெரியா பொம்பளையோட எப்படி நடக்கணும். அடிச்சு முட்டி சண்டை. கூட்டாளிமாரோட நல்லா சிரிப்பார், வீட்டுல இருப்பார். அவ எல்லாரோடையும் பேசுவா, மாப்பிள்ளைக்கு ஒரு டீ ஊத்து கொடுக்கல, பூனையை வச்சுக்கிட்டு விளையாடுவா. ஏன் தெரியா ஷரியத்துடைய சட்டம். படிக்கணும். எப்ப படிக்க போறீங்க? மதரசாவுக்கு போறீங்களா? எப்படி படிக்க போறீங்க? உலமாக்களை புடிங்க, படிங்க. மல்லிமாக்களை புடிங்க, படிங்க. மார்க்கத்தை படிங்க, தஃசீரை படிங்க, இஸ்லாமிய வரலாற படிங்க. குறைஞ்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார பத்தியாவது படிங்க. எவ்வளவு அழகா நடந்திருக்கிறார் ஆயிஷா நாயகி, சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சின்ன புள்ள. இன்னைக்கு முத்தி நாட்களும் சண்டை. ஆயிஷா எவ்வளவு சின்ன புள்ள, கல்யாணம் முடிக்க போகல 6 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர போகல 9 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய நெஞ்சில மௌத்தாகுறாங்க. ஆயிஷா நாய் 18 வயசு கோமது. 18 வயசு வரைக்கும் தான் மாப்பிள்ளையோட வாழ்ந்திருக்கிறார். அதுக்கு பின்னால் 67 வயசுல மௌத்தாயினாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபுல்லா விதவை. எவ்வளவு பெரிய சாதனை. முதல்ல லேடிஸ் மதரசா யார் உருவாக்கினது? லேடிஸ் மதரசா யார் உருவாக்கினது? துனியால எந்தெந்த மூலையில எல்லாம் லேடிஸ் மதரசா நடக்குதோ அத்துணை லேடிஸ் மதரசாவுடைய நன்மை ஆயிஷா நாயகி உருவாக்கின. பொம்பளையில் சாதாரண பொம்பளைகளா? ஹஃப்ஸா பின்த் சீரீன் ஒரு நாளைக்கு 15 ஜுஸ் குர்ஆன் ஓதி தொழுவா. ஹஃப்ஸா பின்த் சீரீன் ஆயிஷா நாயகியுடைய மாணவி. முஹம்மத் பின் சீரீன் கனவுக்குள்ள கரை கண்டவர். ஹசனுல் பஸரி மிகப்பெரிய அல்லாமாக்கள், 4 கலீஃபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் எல்லாரும் ஆயிஷா நாயகியோட வாசல்ல நிப்பாங்க ஃபத்வா கேக்குறது. ஆயிஷா நாயகி இல்லையா குடும்ப வாழ்க்கையே இல்லை. இதுதான் சொல்றேன், படிங்க ஆயிஷா நாயகி. அவங்கள மட்டுமாவது படிச்சு பாருங்க. கதீஜா நாயகியை படிங்க, எப்படி மாப்பிள்ளைக்கு ஹிதமத் செஞ்சா. டேய் கொஞ்சம் மாப்பிள்ளைய விட பொன் பணமா இருந்தா வா குடும்பத்துல வர பிரச்சனை. அல்லாஹு அக்பர். கதீஜா நாயகி முடிச்ச யாரு யோசிச்சு பாருங்க. கதீஜா நாயகி மக்காவுல மிகப்பெரிய பணக்காரி, கோடீஸ்வரி, உயர்ந்த குடும்பம். மக்கால உள்ள எல்லா கோடீஸ்வரனும் ரெடி கதீஜாவை கல்யாணம் முடிக்கிறது. ரலியல்லாஹு அன்ஹு. நபிக்கு முன்னால 2 கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. 2 கல்யாணம், 2 மாப்பிள்ளையும் மவுத். ஜாஹிலியா காலத்திலேயே அவங்களுக்கு சொல்ற தாஹிரா. தாஹிராண்டா என்ன? பரிசுத்தமான பொம்பளை. பரிசுத்தமான பொம்பளை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஜாஹிலியா காலத்துல கிடைச்ச பேர். அவங்க முடிச்சது ஒரு அனாதை, ஒரு ஏழை, ஒரு வசதி இல்லாதவர், தண்ட வியாபார கோஷ்டியில வேலை செஞ்ச ஒரு வாலிபர். நல்லவர், நல்ல பண்பு, அவருடைய நம்பிக்கையை பார்த்து முடிச்சாங்க. அப்ப நபி அவங்க நபியா? நபியும் இல்லை. 40 வயசுல தானே நபி. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு பணம் இருந்தும் காசு இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தண்ட கையால சாப்பாடு ஆக்கி, எத்தனை அடிமை, எத்தனை வேலைக்காரன், எத்தனை அடிமை வேலையால் ஒத்தரையும் கூப்பிடல, தண்ட கையால சாப்பாட்டை ஆக்கி தானே அந்த சாப்பாட்டு தட்டை ஏறி 55 வயசுல மக்காவிலேயே மிகப்பெரிய மலை, உயர்ந்த மலை ஜபலு நூர், அந்த மலையிலிருந்து பார்த்தா மட்டும்தான் காபத்துல்லா விளங்கும்.
வேற எங்க இருந்து பார்த்தாலும் காபா விளங்காது. மக்காவிலேயே உயரம் அந்த மலை தான் ஜபலு நூர். ஹிரா குகை. மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறார். மாப்பிள்ளைக்கு 40 வயசு, ஹதீஜா நாயகி 55 வயசு. மலையில ஏறி ஏறி இறங்கினாங்க சாப்பாடு கொடுக்கறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு நடுங்கி காய்ச்சலோடு ஓடி வந்த நேரம் உயர்ந்த போர்வைகளை எல்லாம் போத்தி விட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், புகாரில வருது, இன்னல்லாஹ லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். இவங்க என்ன சொல்லுவாங்க, மலக்கா குர்ஆனா, என்ன பைத்தியம் முடிச்சிட்டோ தெரியாது. சும்மா போறார், மலையில உட்கார்ந்து இருந்தார், மலக்குன்றார், குர்ஆன் என்றார், சோமில்லையோ தெரியா. யா ரசூலல்லாஹ் பயப்படாதீங்க, அல்லாஹ் ஒரு நாள் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், நீங்க நல்லவர், நீங்க சிறந்தவர். ஹதீஜா நாயகி ஆயிஷா நாயகியை பொறாமப்படுவாங்களாம் ஹதீஜா நாயகியை பார்த்து. ஆயிஷா நாயகி ஹதீஜா நாயகியை காணவும் இல்லை. ஹதீஜா நாயகி மௌத்தா போனதுக்கு பின்னாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை திருமணம் முடிச்ச ரலியல்லாஹு அன்ஹா சித்திகா. ஆனா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒவ்வொரே இவருக்கு எப்ப பார்த்தாலும் ஹதீஜாட வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா ஹதீஜா, அவ அப்படி இவ இப்படி. எனக்கு ஒரு நாள் கோபம் வந்துச்சு. ஒரு மனைவி கிட்ட அடுத்த மனைவியை பத்தி நல்லா பேசினா பிடிக்காது. மனைவி மட்டும் இல்ல, ஒரு பொம்பளை கிட்ட அடுத்த பொம்பளை கொஞ்சம் நல்லா சொல்லி பாருங்க, அதோட சரி நீங்க இருந்து முடிஞ்சு. யாரை பத்தியும் நல்லா சொல்லக்கூடாது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, மாமாவும் மருமகளும் சண்டை, மாமியும் மருமகளும் தான் சண்டை, அந்த இனத்துக்குள்ளதான் சண்டை ஒத்து போறது. அது ஏனோ தெரியாது. ஹதீஜா நாயகி ஆயிஷா நாயகி வந்த கோபம் சூடு சொன்னாங்களாம். நான் ஆத்திரத்துல சொன்னேன், சின்ன பிள்ளை தானே, இந்த கிளவிட கதையை விட்டா வேற கதை இல்லையா அவங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் எல்லாம் சுமந்துட்டு சொன்னாங்களாம், ஆயிஷா அப்படி சொல்லாத, ஆமனத் பி வ கஃபர பி அன்னாஸ், முழு மக்காவும் என்னை நிராகரித்தார்கள், அந்த ஹதீஜா தான் யா ரசூலல்லாஹ், நான் உங்களை ஈமான் கொள்றேன். வஸத்தகத்னி இஸ் கذبني الناس, எந்த மக்கா எந்த குறைஷிகள் என்ன பார்த்து சாதிக் உண்மையாளர் என்று சொன்னாங்களோ அந்த மக்கா சொன்னிச்சு இவன் பொய்யன், இந்த முகம்மதை நம்பாதீங்க, பொய்ய சொல்றார். ஹதீஜா சொன்னா, யா ரசூலல்லாஹ் நான் நம்புறேன் உங்களை, யாரு நம்பாட்டியும் பரவாயில்ல, நான் நம்புறேன். வவாசத்னி பிமாலிஹா இன் ஹரமனி அன்னாஸ், எந்த இஸ்லாத்துக்காக எந்த மார்க்கத்துக்காக இந்த மக்காவுல ஒருவன் ஒருவா சல்லி தரல, ஒருத்தன் ஒருவா சல்லி செலவழிக்கல இந்த தீன பரப்புறதுக்கு, இந்த இஸ்லாத்துக்காக. எந்த மனைவி ஹதீஜா சொத்து அப்படி அள்ளி தந்த, வேண்டிய மாதிரி செலவழிங்க யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்துக்காக. இப்படிப்பட்ட பெண் துனியால வர முடியாதுண்டா. என்னத்துக்கு இந்த வரலாறு நான் சொல்றது, சகோதரிகளே, மாறணும்னா குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கணவன் உங்களோட அமானிதம், பிள்ளைகள் உங்களோட அமானிதம். நீங்க ஒழுங்கா இருந்தா தான் பிள்ளைகள் ஒழுங்கா வளரும். பாப்பா 24 மணித்தியாலும் வீட்டுல இருக்க மாட்டார், அவர் தொழிலுக்கு போவார், வெளிநாட்டுக்கு போவார், வெளியூருக்கு போவார். 24 மணித்தியாலமும் புள்ள இருக்கிறது உம்மாவோட, அந்த தாயத்தான் புள்ள பார்ப்போம். நீ தஹஜ்ஜத் 2 ரக்காத்தாவது தொழுதாதான் ஓண்ட புள்ள சுபஹுக்கு எழும்பும். மகரிபுக்கு பின்னால குர்ஆன் ஓதினாதான் அந்த புள்ளையும் கொஞ்சம் ஓத பார்க்கும். இது மகரிபுக்கு பின்னால இந்தியா நாடகத்துக்கு முன்னால உட்கார்ந்தா அந்த புள்ள போனை தூக்கிட்டு போய் ஒரு மூலையில உட்கார்ந்து கேம் விளையாடு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபேஸ்புக் பார்க்கும், இன்னும் கொஞ்ச நாளையால வாட்ஸ்அப்புக்கு போகும். அப்படியே அது இங்க இருந்து ஸ்ரீலங்கால இருந்து அமெரிக்காவோட ஒரு பாரி. இது ஊர்ல நடக்கிற விஷயம், பொய் சொல்லல. எந்த வீட்டுல டிவி இருக்குதோ, எந்த வீட்டுல படம் பார்க்கிற பழக்கம், நாடகம் பார்க்கிற பழக்கம், குடும்பத்தோட உட்கார்ந்து அந்த குடும்பத்துல தீனுள்ள பிள்ளைகள் உருவாகாது. இதை எழுதி வச்சுக்கோங்க.
உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணுமா, உங்களோட வீட்டுல தீனுள்ள பிள்ளைகள் வளரணுமா, உங்களோட வீட்டுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து படம் அந்நிய பொம்புல நாடகத்துல அலங்கரிச்சுக்கிட்டு வாரால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டுக்கு வர மாட்டான், மலக்குமார் வரமாட்டாங்க, ரஹ்மத்துடைய மலக்குமார் வரவே மாட்டாங்க. உருவப்படம் இருக்கிற இடத்திலேயே வரமாட்டாங்க, ஆட்டமாற இடத்துல வருவாங்க. எவ்வளவு பயப்படணும். மலக்குமார் வராத வீட்டுல பரக்கத் இருக்காது. இமாம் ஷாஃபி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், தூனுசியா, ஜோர்டான், மலேசியா, இந்தோனேஷியா, முழு உலகத்துல எல்லா மூலையிலையும் பின்பற்றக்கூடியவர் தான் இமாம் ஷாஃபி. ஆலிமு குரைஷின் யம்லவு தபாக்கல் அர்து இல்மன், முழு உலகத்தையும் அறிவு கடலால நிரப்பியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில், எனக்கு பின்னால குறைஷில ஒரு ஆலிம் வருவா, முழு உலகத்தையும் அறிவால நிரப்புவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால இமாம் ஷாஃபியை விட பெரிய அறிவாளி இன்றைக்கு வரைக்கும் குறைஷி குலத்துல வரல. எவ்வளவு பெரிய அறிவாளி. ரமலான்ல 60 குர்ஆன் ஓதுவார். எத்தனை குர்ஆன்? 60 குர்ஆன். ஒரு 30 நாள்ல 60 குர்ஆன். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். கொழும்பு பெரிய பள்ளியில இந்த ரமலான்ல, போன ரமலான்ல ஒரு பொடியன் 50 குர்ஆன் ஓதிக்கிட்டு, ஒரு மதரசா புள்ள 50 குர்ஆன். ஹஸரத் அப்துல் அஜீஸ் மௌலவி அந்த பிள்ளைய குடும்பத்தோட உம்ராக்கு அனுப்பி வச்சார். இன்னும் 10 ஓதி இருந்தா இமாம் ஷாஃபியுடைய ரெக்கார்ட் உடைஞ்சு. அந்த 2 நாள் என்னமோ சோமி இல்லையா, மதால ஓத கிடைக்கிறது அந்த பிள்ளைக்கு. இதுக்குதான் சொல்றேன், இப்படியான பிள்ளைகள் தான் பதுலைக்கு வேணும். இதுக்குதான் இந்த மதரசாவை எடுத்து ஒழுங்கா உருப்படியா பிள்ளைகளை ஓத வச்சு நடத்துது. தீனுள்ள மொடன் மௌலவிமார் தேவையில்லை. இங்கே மொடன் மௌலவி, கரண்ட கால இருக்குல வலிக்கிற மௌலவி, தாடி வலிக்கிற மௌலவி, இதல்ல சுன்னத்துடைய மௌலவி. ஆலிம பார்த்தா அல்லாஹ்வோட பயம் வரும். ஆலிமோட உட்காரணும், அவர் ஹஸரத்தா பொதுமகனாண்ட ஒரு வித்தியாசம் விளங்கும். எல்லாம் நிம்பர்லை நவீனம். ஒரு குர்ஆன் ஆயத் ஓதினா 10 சயின்ஸ் சொல்லணும், அப்பதான் அந்த பயானுக்கு மதிப்பு. தூக்கி குப்பையில போடுங்க. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸை விட நூறானியத் வேற ஒன்றும் இல்லை. சயின்ஸ், இங்கிலீஷ், டெக்னாலஜி எல்லாம் ஒரு பக்கம். குர்ஆன் ஹதீஸ் பேசப்பட வேண்டிய இடம் தான் மிம்பர். நபிமாவுடைய சருகை பேசப்பட வேண்டிய இடம் மிம்பர். தக்வா உள்ளவர்கள் தான் உலமாக்கள். இதெல்லாம் பொம்பளைகள கையில் இருக்குது. பொம்பளை சரியாயினா மாஷா அல்லாஹ் குடும்பம் புள்ள ஒழுங்கா வளரும், தாயை பார்த்து வளரும், தாயை பார்த்து தீன்தாரியா மாறும். இந்தியாவில் ஒரு பெரியார் இருந்தார், அவரோட பேர் குத்துபுத்தீன் புக்தியார். 5 வயசு புள்ள நினைக்கிறேன். உம்மா குர்ஆன் மதரசாவுக்கு கொண்டு போய் விட்டா குர்ஆனை பார்த்தோதுறதுக்கு விட்டா, ஹஸரத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன் தாலீம் குர்ஆனை பெரட்டினா புள்ள மனப்பாடமா 16 ஜுஸ் ஓதி முடிச்சிச்சு. ஹஸரத்துக்கு ஆச்சரியம், இது என்னடா இது, உனக்கு குர்ஆன் பார்த்தோத தெரியா அப்ப எப்படி 16 ஜுஸ் பாடமா ஓதுறாய்? சொன்னார், என் உம்மா அவர் ஹாஃபிலா இல்லை, அவருக்கு 16 ஜுஸ் பாடம். உமாக்கு 16 ஜுஸ் பாடம். நான் பௌத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலையும், நாம் பிறந்ததுக்கு பின்னாலையும், எனக்கு பால் தரக்கூடிய நேரத்திலையும், எந்த நேரமும் ஏண்ட தாய் அந்த 16 ஜுஸ் மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருப்பா. கேட்டு எனக்கு பாடமாயிடுச்சு. கேட்டு எனக்கு பாடமாயிட்டு. இதுதான் தாய்மா. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குர்ஆன் மதரசாக்கள்ல பிள்ளைகளை சேருங்க. அடிப்படை மதரசா இன்டர்வியூ நடக்க போகுது. ஊர்ல சிறந்த உலமாக்கள் உருவான ஒத்துழைங்க, மதரசாக்கள் வளர்த்தடுங்க. ஊர்ல கட்டடம், அந்த இது இந்த இது, நகர சபை பதுலையில அது இருக்குது இது இருக்குது, இது ஒன்றும் பெருமை இல்லை. பதுலையில ஒழுங்கான ஒரு மதரசா இருக்குதா, இதான் பதுலைக்கு பெருமை. பதுலையில 100க்கு 100% தொழுறாங்களா, இதான் பதுலைக்கு பெருமை. பதிலையில தாயிக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில போற பெண்கள் இருக்கிறாங்களா, இதான் பதுலைக்கு பெருமை. ஹாஃபில்கள் 1000 பேர் பதுலையில இருக்கிறாங்களா, இதுதான் பதுலைக்கு பெருமை. ஏன்? அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். கை ஏந்தினா அல்லாஹ்வுடைய உதவி இறங்கக்கூடிய மக்கள் இருக்கணும். ஆகையால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நீண்ட நேரம் பேசலாம். பேசுறது நோக்கம் அல்ல, ஒரு முடிவெடுங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால எந்த வீட்டுல
நாடகம் ஓட, டிவியை தூக்கி அடுப்புல போடும், பத்தி நாசமா விற்கவும். புள்ள சின்ன பிள்ளைகள் இருக்க போக மொபைல் போனை வச்சு பார்க்காதீங்க, கெட்ட பழக்கம் இது. அந்த புள்ளட சிந்தனை முழுக்க அந்த போன், அவன் இந்த புழுக பாக்குறான் போனு, உமா பாக்குறான், அவன் போயிட்டு புழுங்க பாக்குறான் போனு. பச்சை புள்ள, அந்த புள்ளோட கல்புல எவ்வளவு நல்ல விஷயத்தை பதிய வைக்கலாம். போன் போன் போன், யாருக்கும் போன் இல்லாம இருக்கல. நஜீசிதெல்லாம் நெஞ்சிதெல்லாம். உங்களோட பிள்ளைகள் நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால் உங்களுக்கு துவா செய்யும். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உங்களோட படிப்பினைக்காக ஒரு புள்ள, எல்லா இடத்துலையும் நான் சொல்றேன், இது கொஞ்சம் புத்தியா வரட்டும், எனக்கு சரியான கவலை. ஏன்னா ஒரு புள்ள, ஒரே ஒரு புள்ள, ஆம்பளை புள்ள, துபாயில அனுப்பி வாப்பா படிக்க வச்சார். துபாயில வாப்பா மௌத்தா போனாரு, இவன் வந்தான், ஜனாசா தொழுவிச்சது நான் தான், ஜனாசா தொழுவிச்சது நான் தான், துவா ஓதினது நான் தான். அவன் ஒன்றும் செய்யல. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சொன்னான், இப்படி ஒரு தொழுகை இருக்கிறது இன்றைக்கு தான் தெரியுமா அவனுக்கு. எப்படி புள்ள வளர்த்திருக்காரு. துபாய்க்கு அனுப்பி படிக்க வச்சு என்னத்தை கிழிச்சாய், என்னத்தை கிழிச்சாய்? உண்ட பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிக்க தெரியா, துவா ஓத தெரியா? நீ மௌத்தா போனதுக்கு பின்னால உண்ட கபரடிக்கு வருவானா அவன்? உனக்கு துவா செய்வானா? உனக்கு யாசீன் ஓதுவானா? ஒன்றும் இல்லை, தொழுகையும் இல்லை. அவன் போய்த்தான் துபாய், நீ கபருக்கு போய்த்தாய். எவ்வளவு நஷ்டம் இதெல்லாம். நீ யோசிங்க, அட எனக்கு இத்தனை புள்ள இருக்குது, பொம்பளைய யோசிங்க, எனக்கு இத்தனை புள்ள இருக்குது, இத்தனை ஆம்பளை புள்ள, இத்தனை பொம்பளை புள்ள, நான் நாளைக்கு கபராலியா ஆகினா எந்த புள்ள எனக்கு ஜனாசா தொழுவிக்க அவனுக்கு முதலாவது தெரியுமா? ஜனாசா தொழுவிக்க தெரியுமா? ஜனாசா தொழுவிப்பானா? எனக்கு துவா செய்வானா? எல்லாம் கொடுத்தனே, கொழும்பு கணக்கு படிக்க வச்சேனே, எத்தனை லட்சம் கட்டி கட்டி கோர்ஸ் முடிச்சேன், ஊடு தனித்தனி ஊடு கொடுத்தேன், வாகனம் கொடுத்தேன், எல்லா பலாயும் கொடுத்தேன், அல்லாஹ்வை பத்தி படிச்சு கொடுக்கல. நீ நஷ்டம். நீ யாரா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய கவர்னரா இருந்தாலும் சரிதான், நீ நஷ்டவாள். ஏன்? நீ மௌத்தா போனா ஓண்ட கபருக்கு ஓண்ட புள்ள செய்யற அமல் மட்டும்தான் வந்து சேரும். நீ தலைமை பதவி, நீ மினிஸ்ட்ரி, நீ வந்து ஏர்கிராஃப்ட், நீ வந்து யூரோலஜிஸ்ட், நீ வந்து வைரோலஜிஸ்ட், நான் வந்து பெரிய இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், நோ ஆப்ஷன். அல்லாஹ் அல்மல்களை மட்டும்தான் பார்ப்பான். ஆகையால இது எங்கட ஊர் மாதிரி, நாங்கள் பிறந்து வளராட்டியும் எங்கட ரத்தங்கள் பிறந்து வளர்ந்த இடம் நல்ல முன்னேற்றம் உண்டாகணும், ஆலிம்கள் உருவாகணும், தொழுகையாளிகளை கூட்டுங்க, ஒவ்வொரு ஊரோட கட்டுங்க, நிர்வாகிகள் அடுத்த வாரம் நிர்வாகம் யாரா இருந்தாலும் சரி போங்க. தொலை வராதவன் யாரும் இருக்கப்படாது இந்த ஊர், தொழுகை இல்லாத யாரும் இருக்கப்படாது. போய் உலமாக்கள் கூட்டிட்டு போய் கட்டுங்க, வா பள்ளிக்கு வா. கட்டுவோம்பில் ஒரு ஊர் ஒண்டிக்கு எங்க புறநறுவை, இதை சொல்லி முடிக்கிறேன். கட்டுவோம்பில் செல்ற அந்த ஊருக்கு புறநறுவை டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்துல ஊரால மஷூரா பண்ணி நெருப்பு போட்டோ போட்டு ஒரு மையவாடி, தொழாதவனை அடக்கிறது இடம் இங்கதான். தொழாதவனுக்கு இனி எங்கட மையவாடியில அனுமதி இல்லை. இதுதான் இஸ்லாம். பயத்துல வருவான் பள்ளிக்கு, எவ்வளவு கேவலம். அந்த மையவாடியில கொண்டு போய் அடக்கினா எவ்வளவு பெரிய கேவலம். இதுக்கு பின்னால தொழாதவர்களுக்கு வேற மையவாடி, தொழுறவனுக்கு வேற மையவாடி. ஷரியத் வேணும், ஷரியத் அமுல்படுத்தப்படும். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, எந்த ரத்தோரவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்றியா, பிளதான் சரி, சரிதான். நீ எந்த பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, 15 வயசாயிட்டு உனக்கு தொலையலாதா, போடா விட்டு வெளியே, தானா தொழுவார். அப்படிதான் பழக்கம். நீ தருத்திரியம், உன்னால எந்த வீட்டுக்கு தருத்திரியம். தொழுகையாளியா இருக்கணுமா, அவனுக்கு சாப்பாடு இல்லையா, அவனுக்கு பச்சை தண்ணியில போகல. மார்க்கத்தில் ஸ்ட்ரிக்கா இருக்கீங்க, என்னென்ன விஷயத்துல எல்லாம் ஸ்ட்ரிக்கா இருக்கீங்க, மார்க்கத்தில் ஸ்ட்ரிக்கா மாறுங்க. அல்லாஹ்வுக்காக இதுகளை செஞ்சு பாருங்க, அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுக்காக சில இழப்புகள். கிட்டத்தட்ட தெளியா போன பள்ளியில 19 கடை இருக்கிற அந்த பள்ளி, தெளியா போன பள்ளி குருநாகல்ல 19 கடை. நிர்வாகம் மாறி இருக்கிறாங்க. இவ்வளவு காலமும் 5000 ரூபாய், 6000 ரூபாய், 7000 ரூபாய் கடைக்கு வாடகை, பச்சை ஹராமி. அல்லாஹ்ட சொத்து இது. ஷரியத்துடைய சட்டம் என்னன்னா, இந்த ஊர்ல பொதுவா கடைகளுக்கு எவ்வளவு வாடகை, பதுல்லையில உதாரணத்துக்கு ஒவ்வொரு கடைக்கு 30,000 வாடகை எடுக்கிறாங்கன்னா
பள்ளி கடைக்கும் அதே கணக்குல கூலி எடுக்கும். ஏன் இது அல்லாஹ்ட சொத்து. இது 5000 5 வருஷமா 10 வருஷமா இருக்கிறான், அதே 5000 கொடுத்துட்டு வந்த நிர்வாகம் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அவங்களோட குடும்பத்தாக்கள் இருந்தாங்க, அவங்க பேசுறதும் இல்லை. இப்ப நான் சொன்னேன் சரி பரவாயில்ல போட்டுமா, உடனடியா கூட்டினாங்க. இது அல்லாஹ்ட சொத்து. ஏன் ஒவ்வொருத்தர் பதில் சொல்லணும் அல்லாஹ்க்கு. அல்லாஹ்ட சொத்து இது. அல்லாஹ்ட தீன்ல யாருக்கும் சலுகை இல்லை. மாமா பேசலையா மச்சான் பேசலையா பரவாயில்ல, அல்லாஹ் அவங்களுக்கு விளங்கப்படுத்துவான். ஏன் இது அல்லாஹ்ட மாளிகை, அல்லாஹ்ட சொத்து. இது ஒரு ரூபா கூட எங்கட முகத்தாட்சியில செய்ய இயலாது. இப்படி நாங்க வாழ்ந்து கொண்டு வைங்க, அல்லாஹ் அவங்கள எங்கேயோ கொண்டு போகும். அல்லாஹ்வுக்கா வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் யார்கிட்டையும் கையேந்த வைக்க மாட்டேன். அல்லாஹ் கண்ணியமா வாழ வைப்பான். உள்ளத்துல இருக்கணும், எப்பயும் உள்ளத்துல இருக்கணும். நான் நாளைக்கு மௌத்தா போறவன், என்னால மார்க்கம் ஹயாத்தாகணும், இஸ்லாம் ஹயாத்தாகணும். நான் மௌத்தா போறதுக்கு முன்னால இந்த மதரசா என்னால பெரிய ஒரு பங்களிப்பு அது இருக்கும். என்னால பள்ளிகள் உருவாகணும். என்னால இல்லாத எத்தனை அநாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க ஹாஃபில் ஆகணும். எந்த பணத்தால் எந்த சல்லியால் அவங்க ஆலிமா ஆகணும். இப்படி நியத்துகளை வைங்க, அல்லாஹ் உங்களை கொண்டு தீன வேலையை வாங்குவான். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சு கபூல் செய்வானா. இந்த ஊர் மக்கள், நிர்வாகிகள், உலமாக்கள் எல்லாரையும் கபூல் செய்வானா. மவுத் வரைக்கும் இஹ்லாஸோட இந்த தீனுடைய பணியை நடத்துறதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.